சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா, சுவாமிகிட்ட பாடம் கேட்டீங்களா? அவங்க பாடம் சொன்ன விதம் எப்படி இருக்கும்? அவங்க தனியா சிறப்பு ஏதாவது இருந்தது, அது கொஞ்சம் சொல்லுங்க. சாமி பாடம் சொல்ற மிக நல்லா இருக்கு. எந்தெந்த நூல் தொடங்குறாரோ அந்த நூலுக்குரிய கடல் வாழ்த்து சொல்லி அதுக்கு விரிவாக விளக்கம் சொல்லுவார். அவர் சொல்லும்போது நம்ம நேற்றுக்கு நம்ம கோவில் கூட சொன்னார். ஆரம்பிக்கும் போது இந்த சிவஞான சித்தர் 8ஆம் சூத்திரம் தான் முதல்ல ஆரம்பித்தார். 8ஆம் சூத்திரம். அது என்ன காரணம்னா தீக்கு அதில் பெற்று வருது. தீக்கு பெற்று வருது தான் சாஸ்திரம் கேட்க வேண்டும். மரவனால 8ஆம் சூத்திரம் முதல் தொடங்கி அது பண்ண அதை சொன்னார். அது சொல்லும்போது நல்லா சிவஞான போகிறதுக்கு இதுக்கு என்ன பேர் பாரு, ஐம்போல அந்த தமிழ் குருவமாகி தவிர்த்து விட்டு அன்னிமென்னி அருங்கலத்திலுமே அது சித்தியாரில் அப்படியே எப்படி கதை மாதிரி மன்னவந்தன் மகன் வேடத்தை தங்கி வளர்ந்ததுன்னு அறியா இருப்பாள். பின்னவன் அந்த நல்ல விரிவாக சொல்லுவார். ஒரு அரசன் அவன் பையன் இருந்தான், அவன் அங்கே போயிட்ட வேடல் சரி சேர்ந்துட்டாங்க. வேட்டையாட மட்டும் தெரிஞ்சிருந்தது. அரசு ஒரு நாள் போன போது அந்த பையன் பார்த்தாரு. நம்ம பையன் ஆச்சுன்னு கூப்பிட்டு வந்தார். அவனுக்கு உபதேசம் பண்ணும்போது, அப்பா நீ வேடல் பையன் இல்லை, நம்ம பையன் வந்தனா உனக்கு நாட்டு ஆட்சி கிடைக்க இதை கூட்டு வந்து அரசனாக்குனது போல என்று அந்த சித்தியார் விரிவாக சொல்லுவார். எப்போது சித்தியார் ஆரம்பிக்கிறார்னா, ஒரு கோட்டம் திரிசுவை மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு வெறுகோட்டம் பிரிவினை தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்ட அன்புடு வணங்கி ஓவாது இரவு சிந்தை திருவோட்டம் அயந்திருமால் செல்லும் ஒன்றோ என்ன செய்யுமே. பாட்டு முடிச்சுடனே ஒன்று ஒன்றை செய்யுமே தேவை அதே சொல்லுவார். தேவாக செய்யும், மற்றதெல்லாம் ஒரு பொருள் ஒன்று இல்லை, தேவாக செய்யும், ஒன்றாக செய்ய கிடையாது சொல்லுவார். அது மாதிரி சிவபிரகாசம் ஆரம்பிச்சதுன்னா ஒளியான திருமேனி உங்களுதான மிகமேகும் களியார வருவியாக களநாள் மரபாமல் அழியாலும் மலதுவும் அடியார் உளமான வெளிதாகும் வலிதான வினைகுணம் இடையாவே. அது உளமான எழுவாயி, அது பன்மை, அதுதான் நம்ம முடிவாக வரும் என்று ஒவ்வொன்று கடல் வாழ்த்துக்கும் விரிவாக சொல்லுவார். அப்புறம் அந்த பொருள் அதே மாதிரி எங்கெங்கே வருதோ அதெல்லாம் சொல்லுவார். பாடவேதம் அந்த நூல் இந்த பாடவேதம், அதாவது திருவருட்பயனில் பாடவேதம் மிக அதிகமாக இருக்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். திருவருட்பயனில் என்னென்னு சொல்லிட்டு சொன்னேன். இது எல்லாமே அவருக்கு அடிப்படையான காரணம். சொல்லும்போது எந்தெந்த நூலை சொல்கிறோமோ அந்த ஆசிரியர், நூல் அமைப்பு, இந்த அமைப்பில் முன்ன பின் இருக்கக்கூடியது, இருக்கக்கூடிய முரண், இதெல்லாம் மிக எளிதாக சொல்லுவார். சொல்லும்போது சொல்லுவார், முப்பொருள் தான் சொல்கிறோம், பதிவு சுவாசம் தான் சொல்கிறோம். ஆனால் அது திருவருட்பயன் வந்துன்னு சொன்னால் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆதியில் அந்த பாட்டத்துக்குவார். இதே அங்கே மூணுன்னு சொன்னாங்களே, இங்கே ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆதியில் சொன்னார். அது சொல்லியிருக்குதே தவிர ஏகன் அநேகன் இருள் கருமம் மூணு தான் சொல்லியிருக்குது, மற்றபடி சொல்லலை. ஏகன் 13 நிலை வந்துடுச்சு, அநேகன் உயிரவை நிலை வந்துடுச்சு, இருமல நிலை வந்துடுச்சு. மற்றது எஞ்சியில் ஒரே பாட்டில் இருக்குது. நமக்கு விடிவாமனைய விளக்கணைய மாயை முதலிய சொல்லி அது மாதிரி இது சொன்னாலும் அது அடிப்படை என்ன காரணம், ஏன் இங்கே 7ஆ சொல்ல வேண்டியது, 6ஆ சொல்ல வேண்டியது, 5ஆ சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நமக்கு வருகின்ற முறை. உங்களுக்கு தெரியும், ஆகமத்திலேயே பொருளை நமக்கு 6ஆ சொல்கிறது, 5ஆ சொல்கிறது, 4ஆ சொல்கிறது, 3ஆ சொல்கிறது, பொருளை நமக்கு சொல்லுவது, இது சொல்லுகின்ற ஒரு முறை. அதை சொல்லும்போது நமக்கு இது சாஸ்திரங்களில் அவ்வாறு சொல்லும்போது எப்படி வந்தது. சங்கற்ப நிராகரணத்தில் கடைசியில் ஒரு பாட சொல்லுவார். அதில் இந்த மாதிரி வரும்போது இந்த முறையில் இந்த முறையில் தனியாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லி, அதில் 6ஆ இருந்து 4ஆகி 3ஆகி 2ஆகி 1ஆகி இந்த பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் சொல்லி பாட்டாவே தெரிய இருக்கேன். அது மாதிரி எந்த நூல் எடுத்து சொல்லும்போது மிக விரிவாக திருமுறையில் சேர்த்து மிக ஆழமான புலமை மிக நல்லா சொல்லுவார். அது முதல்ல சிவஞான போகன் சொன்னார், 2வது சித்தியார் சொன்னார், அடுத்து சிவபிரகாசம் சொன்னார். சாமி பாடம் சொல்லும்போது ஒரு தனி முறை, வெறும் பாக்கியம். அதெல்லாம் நீங்கள் கேட்டது அவ்வளவு எனக்கு கேட்கும்போதில் இத்தனை ஞானம் கிடையாது. நான் முதல் பாடம் கேட்கும்போது ஏதோ மேலால் கேட்ட திறமையோ அவர் சொன்னது அத்தனையும் வாங்கிட்டு சொல்ல முடியாது.
இப்போ சொன்னாங்கன்னா நல்லா கேட்கலாம். சரி, சரி. அன்னைக்கு சொல்லும்போது நமக்கு நிறைய பகுதி நமக்கு என்னன்னு அது தெரியாது. சொல்லும்போது தான் நமக்கு இப்போ சித்தியாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லே நமக்கு அதுக்கு புதுசாக இருக்குது. அதான் அவர் சொல்லும்போது அது நமக்கு எளிதாக இருக்குது. ஒருவனோட ஒருத்தி ஒன்றின் ஒருத்தன் வரைமுறை வந்துட்டு போவதுனால தருணம் உருவ வேண்டும் தான் உயிருமாகி மறுபடியும் அனாதி சுத்தமுத்திரு பண்ணி. அன்னைக்கு படிக்கும்போது சுத்தமுத்திரு என்ன தெரியாது. இன்னைக்கு படித்தது தான் நமக்கு என்னன்னு தெரியும். அது மாதிரி சொல்லும்போது சொல்லுவேன். ஐயா நீங்க வையாபுரி ஐயா, முத்துக்குமார சாமி ஐயா, சொர்ணாமா இவங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு சொர்ணாமா சொல்லி முடிச்சிருவோம். சொல்லுங்க. சொர்ணாமா அவங்க சேலம் ஜெயலட்சுமியினுடைய தங்கை. அவங்க குடும்பம் நல்ல பாரம்பரியமான சைவ குடும்பம். இங்கே சோமசுந்தரம் அவங்களுடைய கணவனார். அதுக்கு முன்னாடி ராமசாமி முதலியார். இங்கே தென்சித்தூர்னு ஒரு பகுதி இருக்குது, அதை சேர்ந்தவங்க தான். தென்சித்தூர் வடசித்தூர் இருக்கிற மாதிரியே தென்சித்தூர். சென்சித்தூரில் இவங்க பூர்வீகம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து ஆர்எஸ்புரம் ஆரம்பித்த போது ராமசாமி முதலியார் வந்து இங்கே அது ரத்னநாயக கோயில் அது கட்டி இவங்க பொறுப்பெல்லாம் விட்டாங்க. ரத்ன சிவாஜி முதலியார் தான் முன்னே கோவை மாநகராட்சி தலைவராக இருந்தார். ரத்ன சிவாஜி முதலியார் அவர் பேரில் ஆரம்பித்தது ஆர்எஸ்புரம். அந்த காலத்தில் அவர் இதாக இருக்கும்போது தான் ராமசாமி முதலியார் தென்சித்தூர்லேருந்து இங்கே வந்தார். வந்தபோது நம்ம சோமசுந்தரம் அவருடைய மகனார். சோமசுந்தரத்தை நம்ம சொன்னாமா அங்கே திருமணம் செய்யப்பட்டு, அதாவது மரபுரண்டும் செய்வோம். நம்ம சேக்கிழார் சொல்லுவான், ஞானசமுத்திரம் சொல்லும்போது சொல்லுவாங்க, தாயார் தந்தையர் 2 பேர் மரபுரண்டும் செய்யணும்னு சொல்லுவார். அது மாதிரி அங்கும் நல்ல இடம், புகுந்த இடம் புக்க இடம் 2 பேர் நல்லா இருந்து. ஆனால் அவங்க உறவினர்களாக இருக்கிறவங்க கூட ஒட்டிக்கொள்வது காட்டிலும் அடியார்கள் ஒட்டிக்கொள்வது அதிகம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அடியார்கள் தான் இருக்குது. அவங்களுடைய 60-70 பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு பேருந்து வச்சு கூட்டிகிட்டு போனாங்களா அடியார்கள் அதிகம், உறவினர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு அடியாரோடு இருக்கிற ஒரு மிக இதாக. அதோட எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் முகங்கோணாவது விருந்து உபசரிப்பது. காஞ்சிபுரம் சாமி வைத்து உபசரிப்பது கடினம். அவர் தாராளமாக எல்லாருக்கும் எல்லாம் கூட சொல்லுவார், எல்லாருக்கும் இருக்குமோ நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் முகங்கோணாமல் நமக்கு காஞ்சிபுரம் சாமி வைத்து உபசரித்ததில் சொர்ணாமா மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதனால விருப்பமாக காஞ்சிபுரம் சாமி அங்கிருந்து இங்கே வந்தார். அவர் தருமபுரம் கல்லூரியில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவனர் தொண்டமண்டல ஆதீனமாக போய் தொண்டமண்டல ஆதீனத்தில் இந்து அறநிலைத்துறை சேர்ந்ததுனால செயலளவில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அவருடைய விருப்பமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் காஞ்சிபுரம் சாமி தொல்லுதாங்க இங்கே வருவார், சென்னைக்கு தெய்வீக பேரவை போவார். அதனால் அங்கே இங்கே போனதுக்கெல்லாம் காரணம் அதில் காஞ்சிபுரம் சாமி வைத்து முதல்ல காஞ்சிபுரம் சாமி பேரூர் மடத்தில் வந்து தாங்க படம் சொன்னார். 2வது என்எஸ் பள்ளி முதல்வர் தங்கி தான் சொன்னார். 3வது தான் ஆர்எஸ் பொறுத்து இவங்க வீட்டில் தங்கி சொன்னார். அங்கே தங்கும்போது தான் எப்பொழுதும் பாட யார் வேணாலும் அங்கேருந்து ஒரு கார் கொடுத்து எங்கே வேணாலும் போகும்போது ஊட்டிக்கு வேணால் போகணும். அங்கே ஊட்டிக்கு போயிட்டு வந்தாங்க. அது மாதிரி எங்கெங்கே போவோன்னு நினைக்கிறாங்க அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வருவாங்க. அதில் சோமசுந்தர அவர்கள் விருந்து உபசரிப்பது, அதோடைய அவங்க மகனார் மெய்கண்டாருக்காக ஒரு கோயில் செய்ய வேண்டும் என்ற முயற்சி ஒரு உடல்நிலை ஒத்துக்கலை. ஆனால் அதுக்காக ஒரு பயணமெல்லாம் பண்ணி மெய்கண்டாருக்காக ஒரு கோயில் வாரம்னு சொல்லி இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அது செய்ய வேண்டும் என்பது ஒரு எண்ணம். ஆனால் நல்ல பாரம்பரியத்தை நல்ல புகுந்த இடம் வாழ்ந்த இடம் 2மே சைவ குடும்பம். வையாபுரி ஐயா அவர்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் நல்லாத்தூர் என்ற ஊரில் பிறந்தவங்க. நெசவு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க குடும்ப சூழல் காரணமாக தாயார் இல்லை, சின்ன தாயாருக்கு வளர்ந்தவர். அவங்க நெசவு தொழிலும் மற்ற தொழிலும் செய்து கொண்டு இருந்தார். மயிலவும் சாமி இதுக்கு சாமிக்கு முந்தின சாமி அவங்க நல்லாத்தவர் சிவபிரகாச சமாதி இருக்கக்கூடிய கோயில், சமாதி கோயில். அந்த கோயில் திருப்பணிக்காக அந்த சாமி அங்கே போய் சன்னிதானம் தங்கி இருந்தாங்க. இப்போ மாலை நேரத்தில் சிறு சிறு குழந்தைகளாம் கூப்பிட்டு சிவபிரகாச நன்னறி சிவபிரகாச நூலுக்கு ஒவ்வொன்றா பாடம் சொல்லுவார் அந்த சாமி. அப்போ ஐயாவும் போய் பாடம் கேட்பாங்க. மறுநாள் ஒப்பிக்கிட்டோன்னா எல்லாரும் யோசிப்பாங்களாமா, ஐயா முந்தின நாள் படித்த அத்தனையே கடன்னு ஒப்பிப்பாராமா. அதனால் மயிலன் சன்னிதானம் இவர் நல்லா அறிவுடையாக இருக்கார், படிக்க வைக்கலாம் வாங்கன்னு சொல்லி மயிலுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்பொழுதெல்லாம் இந்த வித்வான் தமிழ் 4 ஆண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி SSLC இருந்த போது என்பது பொது விதி.
அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதினவங்களும் வித்வான் போகலாம். அந்த நுழைவுத் தேர்வுக்கு முன்னே ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதி படித்து நுழைவுத் தேர்வு படித்து அதுக்கு முன்னர் 4 ஆண்டு வித்வான் படித்தவர் மயிலத்தில் படிக்கும்போது அடிகளார் நம்ம வைரா இவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. படிச்சுட்டு ஐயா நல்லாத்தூர் பக்கத்தில் ஒரு குடும்ப தமிழாசிரியர் இருந்தார். தமிழாசிரியர் ஒரு 1.5 வருஷம் தான் அங்கே இருந்தார். இங்கே 1953 பேரூர் அடிகளார் அவர்கள் பேரூர் கல்லூரி ஆரம்பிக்கும் போது அவர் உடன் படித்தவராக இருப்பதனால, நல்ல அறிவுடையவராக இருப்பதனாலேயும், நல்ல சாஸ்திரங்கள் முதல்வற்றில் ஈடுபாடாக இருக்கிறதுனால, அவர் கூடவே படித்ததுனால அவர் கடிதம் எழுதி வர சொல்லி கல்லூரியில் சேர்த்து போட்டாங்க. கல்லூரிக்கு வந்த பின்னர் அவர் தானே எஸ்எஸ்எல்சி எழுதி, பிஎஸ்சி எழுதி, பிஏ எழுதி, எம்ஏ எழுதி, எம்ஏக்கு பின்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம சென்னையில் தத்துவத்துறையில் பிஹெச்டி பண்ணோம். தமிழ் கல்லூரியிலேயே முதல்ல பிஹெச்டி பண்ணி நாங்கள் 2 பேரும் தான். முன்னே தமிழ் கல்லூரியில் எம்ஏ படிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க, யாரும் 2 பேர் தான் இருப்பாங்க. தமிழ் கல்லூரியிலே முதல்ல நாங்கள் 2 பேரும் தான் முனைவர் பட்டம் பெற்றவங்க. அதுக்கு மேலே ஐயா எப்படிங்கன்னா நல்லா படிப்பார். எல்லாம் எந்த பாடமாக இருந்தாலும் சொல்லி படித்து குறித்து வைப்பார். நாங்கள் 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்து நிறைய நூல் படிச்சிருக்க முன்னேன்னு சொன்னேன். அதுக்கு மேலே வகுப்புலேயும் நல்லா பாடம் நடத்துவார். நல்லா அது. ஆனால் அவர் ஏதாவது பாடம் நடத்துக்கும்போது குறுக்கு யாராவது பேசினா கோபம் வந்துடும். புத்தகத்தை வீசி இந்த வகுப்புக்கான போக மாட்டேன்ட்டு வந்துடுவார். அவ்வளவு ஒரு இது நல்ல. இந்த பக்கம் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் நல்ல சித்தாந்த சாஸ்திரம், நல்ல தத்துவம் எல்லாவற்றையும் அவருடைய அறிவு அத்தனையும் நம்ம ஈரோடு வெங்கடாசலம் அவர்களால் சைவ சித்தாந்த நூலாக அவை வந்தன. நம்ம ஈரோடு வெங்கடாசலம் இல்லைன்னா வையாவரியோட குலமே உலகத்துக்கு தெரியாது. அத்தனை நூலும் அவர் மூலம்தான் அங்கே நமக்கு வந்தது. அதுக்கு ஈரோடு மக்கள் உண்மையிலே நமக்கு அது வெங்கடாசலத்தை பாராட்டணும். ஐயாவுடைய நூல்களிலே மிகச்சிறந்த நூல் மூலகன்மம். அது பற்றி பலவிதமான ஆராய்ச்சி யார் யார் என்ன சொன்னாங்களோ அத்தனையும் சொல்லிட்டு என் கருத்தை யாரையும் மறுப்பில் எழுத மாட்டார். அவர் தன்னுடைய கருத்தை எழுதிப்பார். இதுபடி வந்த நூலையும் மூலகன்மத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் மிகச்சிறந்த நூல். நமக்கு என்ன தெரிந்து கொள்வதற்கு மற்ற எல்லாமே சாஸ்திரங்களும் மிக நுட்பமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இவர்கிட்ட வேலை வாங்கியிருக்கணும். ஆனால் வெங்கடாசலம் தவிர வேறு யாரும் முடியாத அதனால இருக்கிறதுனால அதனால் நல்ல ஆழமான நுண்மான் நுழைவுளம் என்று எழுதுவோம் திருக்குறளை. நுண்மான் நுழைவுளம் அது பரிமை எழுதும்போது பல நூல்களில் நுண்ணிதாக நுழைந்த மாட்சிப்பட்டு அறின்னு எழுதுவார். நுண்ணிதாக நுழைந்த மாட்சிப்பட்டு நுண்மான் நுழைவுளம் அது வையாவர்கிட்ட தான் பார்க்கலாம். அந்த இடத்துல நல்ல ஞானி, நல்ல அறிவுடையவர், நல்ல முத்துக்குமாரசாமி. எனக்கு ஆசிரியர் இருந்தவர் நடேஷ் கவுண்டர். அவரும் ஒரு தையல் வேலையில் இருந்துட்டு அப்படியே வேலை வந்து மேலே படித்து வித்வான் தனியாக போய் படித்து கோவை நகராட்சி பள்ளியில் தமிழாசிரியர் இருந்து பேரூர் கல்லூரி ஆரம்பித்தோன்னே கல்லூரிக்கு வந்து பேராசிரியர் இருந்து கல்லூரி முதல்வராக இருந்து பின் ஓய்வு பெற்றார். எனக்கு ஆசிரியர் நடேஷ் கவுண்டர் பாடம் நடத்த நல்லா நடத்துவார். அவருடைய மக்களில் சம்பந்தம் என்ற ஒருவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை துறையிலிருந்து மேல் பகுதிக்கு போனார். அதுக்கும் இல்லாமல் மங்கைக்கரசி ஒரு தமிழ் ஆசிரியர், சுப்புலட்சுமி நிர்மலா கல்லூரியில் இருந்தாங்க, அங்கையர்கண்ணி என்பதும் கல்லூரியில் படித்தாங்க. எல்லாமே தமிழ் குடும்பம் அவங்க எல்லாம். முத்துக்குமாரசாமி மட்டும் பிஎல் படித்து வழக்கறிஞராக போனார். ஆனால் வழக்கறிஞராக போய் அவருக்கு அந்த தொழில் ஒத்துக்கலை. அதை விட்டு மடித்து திரும்பி கல்லூரிக்கு வந்தார். முத்துக்குமாரசி எம்ஏ பிஎல் வழக்கறிஞர். ஆனால் வழக்கறிஞர் தொழில் யாருக்கிட்டையும் ஜூனியர் இருந்தார். அப்புறம் என்ன அவருக்கு அந்த தொழிலை ஒத்துக்கலை. அந்த தொழிலை விட்டு போட்டு நான் கல்லூரிக்கு வந்தவுடனே என்னுடைய நண்பராக இருந்தார். தமிழ் கல்லூரி எல்லாம் எளிமையாக இருப்பார். தன்னுடைய அறிவில் அவருக்கு இசை நல்லா தெரியும். தேவாரம் வீட்டில் அவங்க அப்பா இருக்கனால நல்ல இசை தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலத்தில் நல்ல வழக்கறிஞர் இருந்ததுனால நல்ல நாயனார் வரலாறு முழுவதும் நல்ல ஆங்கிலத்தில் எங்கள் சமயத்தமிழ் எழுதிட்டு இருந்தார். அது பாதி தான் வந்தது. ஆனால் எல்லா புலமையும் மிக்க ஒரு இது எளிமையானவர். நாங்கள் எழுத சொல்கிற வெள்ளைச்சோழன்னு சொல்லுவோம். யார் என்ன சொன்னாலும் நாங்களும் கொஞ்சம் கட்டிப்பாக இருப்போம். அவர் எளிமையாக இருப்பார். பட்டிப்பினார் பட்டிப்பினார் சர்வா
அவங்க ஆகமம் வித்துக்கிறவர், வடமொழியும் தெரியும். அது உள்ளூரே தான், பேரூர் தான். அவங்க பாரம்பரியம் பட்டிபெருமான் கோயிலில் திருமாலை திருப்பணி, அதாவது மாலை கட்டி கொடுக்கறது. நடராஜ கோயில் ஒருத்தர், அம்மன் கோயில் ஒருத்தர், முருகன் கோயில் ஒருத்தர், பட்டிபெருமான் கோயில் 5 பேர் மாலை கட்டுறவங்க பாரம்பரியமாக. அதுக்கு நிலமெல்லாம் உண்டு. அது மாதிரி பட்டிபெருமான் கோயிலில் அவர் பேர் கோஷ்டீஸ்வரன் தான் பேர். உண்மையாக இருக்காது எல்லாமே. ஓஹோ, கோஷ்டீஸ்வரன் தான். பட்டிபெருமானுக்கு வடமொழியில் கோஷ்டீஸ்வரன். ஓ, அதனால அவங்க அப்பா கோஷ்டீஸ்வரன் வச்சாரு. அங்கே பட்டிபெருமான் எல்லாம் சொல்றதுனால பட்டிபெருமான் சொல்லி பேரே பட்டிபெருமான் ஆகிட்டாரு. அவர் பேரூர் கோயிலிருந்து தாமே என்ட்ரன்ஸ் எழுதி, கல்லூரிக்கு வரக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எழுதினார். முதல் கல்லூரி தொகுப்பை சேர்ந்தவர். கல்லூரி தான் படித்தார். படிச்சுட்டு கல்லூரி பள்ளியிலேயே ஒரு ஆண்டு வேலை செய்தார். அப்புறம் கல்லூரிக்கு வந்து சேர்ந்து கொண்டார். இந்த தமிழ் வழி சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அவர் தான் காரணம். சடங்கெல்லாம் எதுக்கு என்ன செய்யணும், எது மாதிரி செய்யணும் என்பது எழுதி திட்டம் போட்டு கொடுத்தவர். அது சொன்னாங்க, கேட்டுக்கொள்வார். நம்ம கல்லூரி காரணம் வி சுப்பையன். அவருக்கு 60வது ஆண்டு வந்தது. தமிழ் செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டார். சுந்தரசாமி, அடிகளார், பட்டிவனார் எல்லாம் சேர்ந்து 60வது வயசு நாங்களும் படிச்சுருக்கிறோம். போய் 60 கலசம் வச்சாங்க. அப்புறம் அவருக்கு அவசியம் பண்ணாங்க. நான் குறுக்கேருந்து என்ன சொல்லி, இந்த 60 பேர் கலசம் வச்சுருக்கீங்களே, இது யார் ஆவாகனம் பண்ணுறதுன்னு கேட்டேன். முதல் வருஷம் எழுந்திருக்க, 2வது வருஷங்கிறதா. அப்புறம் பட்டிப்பேன் ஆமாம், நீ சொல்ல சந்தேகம் தெரியுதான்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி தான் யோசிச்சு அட்டவீரட்டம் வைக்க ஆரம்பித்தோம். நாங்கள் 60-80க்கு அட்டவீரட்ட கலசம் தான் வச்சு நாங்கள் தமிழ் செய்கிறது. ஏன்னா அதெல்லாம் அந்த 60-80 உருவம் அதில் சொல்கிறது அத்தனையும் வென்று விடுகிறோம். பூமங்கல் சிலங்கண்டி, அந்தகன் கோவல், புலமதையும், மாமன் வரியல், சல நெருக்குடி, மாவளூர், காமன் குறுக்கை, யமன் கடவுர், இந்த 8 நமக்கு 80-79 வென்று விடுறோம். அதுக்காக அந்த 8 வீரட்டமாக வைக்கிறது நமக்கு மரபு. பதிலாக சொன்னால் நம்ம கேட்டோம்னா நமக்கு விளக்கமாக சொல்லுவார், நல்லா செய்வார். தமிழ் வழியில் வழிபாடு, சடங்குகள், திருக்குறள் இதெல்லாம் செய்வதற்கு அடிப்படை செய்து கொடுத்தவர் பட்டிமனார் தான். ஐயா, சித்தாந்தம் மெய்கண்டார் தோன்றிய காலம், அது அந்த சூழல் தொடர்ச்சி, அது அதுல இருந்து அருணாதி சிவம், நூல் எழுதுன வரைக்கும் உமாபதி சிவம், இப்படி இந்த மரபு பற்றி உங்களுடைய கருத்து எப்படி வந்திருக்கு, எவால்வ் ஆயிருக்கு? சிற்றம்பல நாடிகள், அதுக்கு பின்னாடி கூட பாமன் சுவாமிகள் வரைக்கும் ஒரு தொடர்ந்து இருக்காங்க. அந்த மரபை பற்றி இதுக்கு முன்ன ஏதாவது இருந்தது இல்லையா? சைவம் என்பது மிக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டு இருக்குது. ஆனால் தனியாக நூலை வரல. நமக்கு எழுத சொன்னால் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கூடிய சிவலிங்கம் கிடச்சிருக்குது, கொற்றவை கிடச்சிருக்காங்க, யோகமூர்த்தி கிடச்சிருக்காங்க, எருது ரிசவம், அதுவும் முக்கியம் இல்லை. சிந்துவெளி நாகரிகத்துக்கு கிடைச்ச பொருளையே எருது. நம்ம காங்கை நாட்டு காலம் மாதிரி காலை தான், வடநாட்டுக்கு கூடிய காலை இல்லை. எங்களுக்கு கூலி எருது. ஆனால் சிந்துவெளி கிடச்சிருக்கு திமிழோடு கூடிய இது. இப்போ சிந்துவெளி நாகரிகத்திலே நமக்கு வந்துடுது. அமெரிக்கா கொலாரடோன்ற பகுதியில் மலை மேலே மிக பழைய சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே வரலாற்றுக்கு முந்தின காலத்தையே சைவம் இருந்திருக்குது. அது வரலாற்று காலத்தில் தொல்காப்பியத்துக்கு வர்றோம். தொல்காப்பியத்தில் நமக்கு வழிபடு கடவுள்னு வருது, வழிபடு கடவுள்ன்றே நமக்கு வருகிறது. அப்போ அதுக்கு ஒரு கோயில் கட்டி என்ற முறையே தொல்காப்பியம் சொல்லப்பட்டது. காட்சி, கால்கோல், நீர்ப்புளி, நடுகள், சீர்த்தக மரபுகள், பெரும்படி வாழ்த்துன்னு சொல்லி காட்சி, கால்கோல், அந்த கல் தண்ணியில் போடுறது, எடுத்து வர்றது, அது கோயில் அமைப்பது, அது வழிபாடு செய்கிறது, வாழ்த்துவது, கோயில் கட்டுற முறையே நமக்கு அருமையாக தொல்காப்பியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதற்கு மேல் நமக்கு தொல்காப்பியத்தில் வழிபாட்டுக்குரிய பகுதி மிக எளிதாக நிறையா இருக்குது. இன்னும் கூட எளிதாக சொன்னால் நம்ம சாஸ்திரமே படி வருது தொல்காப்பியம்னு சொல்ல. செப்பும் வினா வளால ஒம்பல ஒரு சூத்திரம். செப்பும் விழாவும், அதாவது கேள்வி பதில் தப்பு இல்லாமல் சொல்லணும். கேள்வி ஒழுங்காக கேட்கணும், பதில் ஒழுங்காக சொல்லு. செப்பும் வினாவும் வளால் ஓம்பல். செப்பாவது வினாய பொருளை அறிவுறுப்பது சேனாபுரியம். செப்புன்னு என்ன, கேட்ட பொருளுக்கு பதில் சொல், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது. அது 2 வகைப்பெறும். செவ்வன் நிறை இறை வைப்பது, சேரான பதில், ஏதோ ஒரு விதத்தில் பதில். அது செவ்வன் நிறை வைப்பு, நல்ல கேள்விக்கு நல்ல பதில் என்று சொன்னால், உயிர் எத்தன்மைத்து என்ற வெளி உணர்வு தன்மைத்து. அப்படியே சேனாபுரி உரை. உயிர் எத்தன்மைத்து என்ற வினாய வெளி,
உணர்ந்த தன்மை. ஆமாம், எப்படின்னு கேட்டால் அது உணரும் உணர்த்தும் தன்மை உடையது. இது தொல்காப்பியத்தில் இருக்குது. இதுதான் நமக்கு தத்துவமே. உணர்த்தும் உணர்தலின் மூணாஞ்சூத்திரமே உணர்த்தும் உணர்வு தான் ஆன்மாவுடைய இலக்கணமே. இது உரையில் சாதாரண போக்கில் அப்படி இருக்குது. அது மாதிரி தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3 எண் அடிப்படையில் வந்தது. 9 அது தனியாக அதுக்கு கூட விளக்கம் சொல்லலாம். இப்போ நம்ம நேரம் கட்டி விடுவோம். 9 என்று வகுப்பு தொல்காப்பியம், பின்ன திருமந்திரம். இது தவிர வேறு யாரும் 9ன்னு இல்லை. எல்லாம் 10 வந்துட்டாங்க. சங்க இலக்கியத்தில் 500 100 10 எல்லாம் சரி. நம்ம தேவாரங்களில் பார்த்தா 10 தான் பிரிப்பது. 9 என்று பிரிப்பது நமக்கு தொல்காப்பியம்தான். எழுத்ததிகாரம் 9 இயல், சொல்லதிகாரம் 9 இயல், பொருளதிகாரம் 9 இயல். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அது 9 என்ற எண் எந்த எண்ணோடு கூட்டினால் கூட்டுகின்ற எண்ணு தான் வரும். 9 2 11, 1 1 2, 9 5 14, 4 1 5, 9 6 15, 5 1 6. 9 எந்த எண்ணெய் கூட்டினாலும் கூட்டுகின்ற எண்ணெய் வரும். 9ஓடு எந்த எண்ணெய் பெருக்கினாலும் 9 வரும். 2 9 18 பாருங்க. 8 1 4 9 36, 6 9 5 9 45, 5 4 9. அப்போ 9 என்ற எண்ணோடு எந்த எண்ணெய் கூட்டினாலும் கூட்டுகின்ற எண்ணெய் வரும். பெருக்கினா 9 வரும். இப்போ ஏதோ ஒரு அண்மை இருக்குது. அது நமக்கு நாவுக்கரசர் தான் அது விளக்கம் சொல்கிறார். 9 ஒத்து நின்றானேங்கிறாரு. 9 ஒத்து நின்றானே, 9 மாதிரி என்னை ஒத்து நிற்கிறேன்னு ஒத்திருப்பது அவனே நம்ம தேடி வருவான். இங்கே நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்திரு. நாம போய் சிக்கனை பிடிப்போம். 2 இருக்குது. அது மர்க்கட நாயும் மார்ச்சா நாயும் 2 வடமொழி நாயும் சொல்லுவாங்க. குரங்கு குட்டி, குட்டி குரங்கு பிடிச்சிக்க, பூனை குட்டியை பிடிச்சிக்க. பூனை பார்த்தீங்கன்னா குட்டியை பிடிச்சி தூக்கிட்டு போகும். அப்போ அங்கே அது குரங்கு பார்த்தா குட்டி பிடிச்சிக்க. அப்போ நாம் போய் இறைவனை சிக்கனை பிடித்து கொள்வது எங்கே எழுந்தருவது? அவனே எங்கே நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தரு. நம்ம திருப்புகழ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகழ் அடியார் வாழ்கின்ற ஊர்தோறும் தேடி சென்று அங்கனே விளையாடும் பெருமாளேன்னு வரும். அடியார் வாழ்கின்ற ஊர்தோறும் தேடி சென்று அங்கனே விளையாண்ட பெருமாள்னு வரும். அப்போ இதெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தத்தில், தொல்காப்பியத்தில் அடிப்படையில் சைவ சித்தாந்தம் இருக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்குது. சங்க இலக்கியத்தில் நிறைய, தொல்காப்பியத்தில் இன்னும் கூட சொல்லணும். 4 வழக்கில் தாபத பக்கம் என்ற ஒரு அருமையான பகுதி புறத்தனை இல்லை. அந்த 8 என்பது நமக்கு இன்றைய யோகம்னு எனக்கு மூச்சு எடுக்கிறது மட்டும் தான் யோகம் நினச்சிருக்கிறாங்க. நமக்கு சரிய கிரி யோக ஞானம் 4ல் ஒன்று யோகம். அது மூச்சு பிடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் நமக்கு ஈமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாரம் தியானம் சமாதின்னு சொல்கிறோம். இது தொல்காப்பியத்தில் நச்சினார்கணை உரையில் நல்ல தமிழ் பெயராக சொல்லப்பட்டிருக்குது. 4 வழக்கில் தாவது வழக்கம் என்பதில் விளக்கியன செய்தல், விதித்தன செய்தல், இருக்கை, வழிநிலை, பொறைநிலை, நினைவு, ஒன்றுவதுன்னு சொல்லி தமிழில் பேர் சொல்கிறார் நச்சினார்கணை உரையில். அது பாருங்க, பிராணாயாமம் என்பதுக்கு வழிநிலைன்னு சொல்கிறார். வழிநிலைன்னு சொல்கிறார். அப்படி அப்போ அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குது. அந்த 8க்கு தமிழ்லேயே இருந்திருக்குது. அப்போ எனவே சைவம் நமக்கு இருந்திருக்கு என்பதற்கு தொல்காப்பியமே சான்று. சங்க இலக்கியத்தில் நமக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீலமணிமேட்டு ஒருவன், உமையூர் வாகன், சங்க இலக்கியத்தை இன்னும் கூட சொன்னால் ராவணன் கையில் எடுத்தது வடமொழி இலக்கியத்தில் அதிகமாக இல்லை, பிற்காலத்தில் வந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு சங்க இலக்கியத்தில் ஐயரு தலையும் அரக்கர் கோமான் போய் கையில் எடுத்தானுங்கிறது கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு யானை போய் வேங்க மரத்தை குத்தி தூக்குது. அத்தகைய அந்த வேங்கை மரம் இரவு வரவான சொல்கின்ற ஒரு கலித்தொகை. அது குறிஞ்சி கிளி. இந்த குறிஞ்சி கிளை சொல்லும்போது யானை போய் வேங்க மரத்தை குட்டி தூக்குவது என்பது ராவணன் கையில் எடுத்தது போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயரு தலையின் அயக்கர்வம்னே பாட்ட ஆரம்பிக்குது. அப்போ அன்றைக்கே நமக்கு ராவணன் வரலாறுலாம் நமக்கு பல காலம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. இன்னும் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதாயாக்கு பெரியவன் வருது, அவனுக்கு நுதல்வெளி நாட்டு திரைவன் வருது. அங்கே 4 நெறி வருது. சரிகிரி யோகம் யானம் மிக முக்கியமான பகுதி. காலையில் மதுரையில் எப்படி இருக்கும், நமக்கு கவந்தியடிகள் கோவலம் கண்ணகி 3 பேரும் போலும் மதுரையில் தங்குறாங்க. 20 புறஞ்சேரி இருத்த காதை. வெடிகால புறப்பட்டு கோவலம் நகர்கான போகிறான். அந்த வெடிகாலம் எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றார். அந்த நகர்கான காதையிலேயே நுதலி நாட்டத்து இறைவன் கோயிலும்
பூனைச்சேவல் உயிர்த்தவன்காயிலும் கோழிச்சேவல் உயிர்த்தவன்காயிலும் வெள்ளை நாகன் கோயிலும் அறத்துறை விளங்கி அறவோர் பள்ளியும் புறத்துறை விளங்கிய மரவன் பள்ளியும் காணை முரசம் கனவுள் எம்ப. இந்த இடத்துல காலை நேரத்தில் சங்கு ஒலித்தது. எங்கெங்கே? நுதல்வெளி நாட்டு திரையோன் கோயில் முதல்ல. நுதல்வெளி நாட்டு திரையோன் நெற்றியில கண்ணையுடைய சிவபெருமான். நுதல்வெளி நாட்டு திரையோன் கோயில் முதல்ல. ரெண்டாவது கருடக்குடியுடைய திருமாலுடைய கோயில், முருகப்பெருமானுடைய கோயில், வெள்ளிநாகனுடைய கோயில். அடுத்து அறத்துறை விளங்கிய அறவோர் பள்ளி, அறத்தில் சிறந்திருக்கக்கூடிய அறிஞருக்கக்கூடிய பள்ளி. இப்பெல்லாம் பள்ளின்னா சமணப்பள்ளின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடியாருக்கெல்லாம் குறை எழுதும்போது அந்த பகுதியில் அறத்துறை அறமும் அவருடைய துறையும் அவை துறையாவன சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படி எழுதுகிறார். அடியார்கள் வந்து சொல்பதையும் பாருங்க. சரியை கிரியை யோகம் நாளில் வல்லவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. சரியாவன சரீரத்தால் செய்யக்கூடியது, கிரியாவன சடங்கு என்று பேரும் விளக்கம் இருக்குது. அப்போ எனவே அன்னைக்கே சரிகிரி யோகம் நமக்கு இருந்திருக்கு. நான் நெறி தமிழ் சொல்லக்கூடிய 4 நெறி மிக நல்ல நெறி. 4 சைவத்தில் தான் சரியை கிரி யோகம். வேற யாரும் யோகத்தை மட்டும் இப்போ பிடிச்சிக்கிறாங்க. இப்போ மூச்சு விடுறது நமக்கு அதுக்கு முன்னே இருக்குது. 4வது 3வது நாள் தான் நமக்கு அங்கே சரியை கிரிய யோகம் ஞானம். இது சரீரத்தால் செய்வதுன்னு சரியை, சடங்கு செய்வதாக கிரியை. யோகம்னா ஒன்றுவதுன்னு பொருள். யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுவது என்ற பொருள். ஒன்று இருந்து நினைவெண்கள் ஒரு நிறைய மனம் வைத்தோன்னு ஞான சம்பந்தம். யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுவது என்று தான் அதுக்கு பெயர். அதுக்கு அப்படித்தான் சடங்கு. இன்றைக்கி அது நமக்கு என்ன ஆகி போச்சு. அதில் நல்ல தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாசகத்தில் மிக அருமையாக அதுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. நல்ல சரிகிரி யோகத்தில் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. சீலம் நோன்பு செறிவு அறிவு நல்ல தமிழ் சொல் சரிகிரி யோகத்துக்குன்னு சொல்லி. அப்போ இது மாதிரி சைவ முனையே நிறைய இருக்குது. வரலாறுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து இருக்குது, சங்க காலத்தில் இருக்குது. அது திருமந்திரத்தில் நமக்கு நன்றாக இருக்கின்றன. திருமந்திரம் தான் நமக்கு பண்டு திருமுறையில் முன்னே தோன்றியது. அது தெரியாது சார். காலத்தான் உட்பட்ட திருமந்திரம் தான். அதில் தான் நம்ம முதலையே பதி பசு பாசம் என போய் 3 பதியனை போல் பசுவாசம் அனாதிங்கிற சொல்லே நமக்கு முதல் தத்துவம் திருமூலர் தான் முதல்ல சொல்கிறார். பதி பசு பாசம் அதுக்கு முன்னே நமக்கு இறைவனை பற்றி சொல்வது, கோயிலை பற்றி சொல்லுவது, வழிபாடை சொல்லுவதில் இருக்குது. ஆனால் பதி பசு பாசம் என்ற பெயர் சொல்லுவது திருமந்திரத்தில் முதல்ல. பதி பசு பாசம் 3 பதியனை போல் பசுபாசம் அனாதி என்று தெரிய. திருஞான சம்பந்த திருமுக தேராசிரியங்களும் விளையாதோர் பரிசில் வரும் பசுவாச வேதனை உண்டிலையாயின தவிர வரும் தலைவனை. விளையாததோர் பரிசில் வரும் பசு பாச வேதனை உண்டலை. விளையாததோர் பரிசில் வரக்கூடியது ஞானம், ஆணவம், வேதனை இது வேதனை வினை, ஒன்றலை மாயை. சிறந்ததலை மாயை தானே. இப்போ விளையாதோர் பரிசில் வரும் பசுவாச வேதனை நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க. நமக்கு வரல. விளையாதோர் பரிசில் வரும் பசுபாச வேதனை ஒன்றலையாயின வரும் தவிர்ந்தலைவன். இப்போ நமக்கு திருமுறையில் நிறைய இருக்குது. காரைக்கம்மையார் சொல்லியிருக்காங்க, சேரமான் பெருமாள் சொல்லியிருக்காரு. எனவே சாஸ்திரங்களுக்கு முன்னையே சைவ சித்தாந்தம் இருந்தன. சோழர் காலம்னு இன்னும் வருது. பல்லவர் காலத்தில் திருமுறை காலம். பல்லவர் காலத்தில் நம்ம நாயன்மார்கள் பெரும்பாலும் இருந்தாங்க. பிற்கால சோழர் காலத்தில் நமக்கு விசயால சோழன்லேருந்து ஆரம்பித்தா 3ஆம் குலோத்துங்கன் வரை வரக்கூடிய சோழ காலத்தில் சைவம் மிகச்சிறப்பாக கோயில் கட்டப்பட்டன, திருமுறை தொகுக்கப்பட்டன, திருமுறை கோயில் ஓதப்பட்டன. அதெல்லாம் வளர்ந்து வர காலம் கடைசி காலத்தில் சோழர் காலத்தில் மெய்கண்டார் வரார். அப்போ அதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் நன்றாக வளர்ந்து இருந்தது. இப்போ எளிதாக சொல்லணும்னா தஞ்சை பெரிய கோயில் 48 ஓதுவார் இருந்தாங்கன்னா அப்போ 48 ஓதுவார் எப்படி பாடியிருப்பாங்க. அதுக்கு இசைக்கருவி 45 இந்த மாதிரி ஒலிபெருக்கெல்லாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டிமத்தளம் வாசிப்பவன் ஒருவன், உடுக்கு வாசிப்பவன் ஒருவன், அவங்க தான். அப்போ 48 பேர். இப்போ 48 பேர் அந்த கோயிலில் ஒவ்வொன்றா 8 மணி நேரத்துக்கு ஒருத்ததா 6 மணி நேரத்துக்கோவா அத்தனை பேர் செய்தாங்க. அப்போ இன்னும் அடுத்து அவனுடைய மகன் ராஜேந்திர மர கங்கைகொண்ட சோழன், கங்கைகொண்ட சோழன் அவன் தேவார கல்லூரி ஆரம்பிக்கிறான். கல்லூரி என்ற சொல் முதல் வருவது கங்கைகொண்ட சோழனுடைய கல்வெட்டுத்தான். தேவாரத்து கல்லூரி, இந்த கல்லூரி ஆரம்பித்து படிக்க வச்சாங்கன்னு சொல்லி கங்கைகொண்ட சோழபுரத்து கல்வெட்டு வருது. தேவாரத்து கல்லூரி அதுக்கு பல விதமாக பொருள் சொல்கிறாங்க. எப்படி ஒரு கல்லூரி என்ற சொல் நமக்கு அங்கே தான் வருது. சோழர் காலத்தில் கோயில் கட்டடம், வழிபாடு, திருமுறை தொகுப்பு
இதெல்லாம் வந்ததுனால அந்த சூழ்நிலையில் மெய்கண்டாருக்கு சோழகால கடைசி பேரரசு, அந்த கடைசி 2 அரசர் காலத்தில் சோழ பேரரசு வீழ்கின்ற காலம்தான். ஆனாலும் மெய்கண்டார் அந்த சம்பவம் வந்த போதனால அவர் அதை எளிதாக மக்களுக்கு சாஸ்திரமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி முதல் சாஸ்திர சிவஞான போதம் சொன்னார். அது சூத்திரமாக தான் சொன்னார். ஏன் சூத்திரமாக சொன்னால் அந்த காலத்தில் பிரம சூத்திரத்திலிருந்து வடகால எல்லாமே பதஞ்சலி சூத்திரம் எல்லாம் சூத்திரமாக தான் இருந்தது. வடமொழியில் உங்களுக்கு தெரியும், பதஞ்சலி சூத்திரம் தான் இருந்தது, பிரம சூத்திரம் சூத்திரமாக தான் இருந்தது, தொல்காப்பி சூத்திரமாக தான் இருந்தது. அதனால பழைய மரபடி எல்லாம் சூத்திரமாக இருப்பதனால, சாஸ்திரமாக இருப்பது சூத்திரமாக இருப்பதனாலேயே, தமிழ்நாட்டில் இலக்கணமாக இருப்பது சூத்திரமாக இருப்பதனாலேயே இலக்கண சாஸ்திரமாக அமைந்ததை சூத்திரமாக வைத்து கொண்டார். முதல் பகுதி அவன் அவள் அது வேணும் ஆரம்பித்து 12 சூத்திரம். அது சொல்லும்போது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் சொன்னார் அவர். எதுலேயும் அங்கே வேண்டாத ஒன்றுமே கிடையாது. அது பின்னாடி வரும்போது நமக்கு அருணாதிஸ்வரம் விரிக்க வேண்டிய நிலை அவருக்கு வந்தது. இப்போ எழுத சொன்னோம்னா அஞ்சபத்தியத்தின் இருக்குது, அது நமக்கு அஞ்சபத்தியம் எழுதுன்னு சொல்லப்பட்டது. அமைச்சர் எய்ப்பாய்ந்து அழுத்தை அமைச்சனு அரசன் போல அந்த கருணவற்றவை சந்தித்ததான்மா சகசமல தோன்ற அமைச்ச அரசு எய்ப்பா 5 வைத்தைத்தே. அரசனும் அமைச்சரும் எப்படி சேர்ந்திருக்காங்களோ அது ஆன்மாவும் அந்த கரணங்களும் அது அமைச்சர் இவ்வளவுதான் சொன்னார். அதை விரிக்க வேண்டிய நிலைவாதியான அந்த அமைச்சரசு போல அவத்தை எப்படி இருக்கு, உன்னை இவருக்கு அந்த அவத்தைனா வந்த உடனே காரணாவத்தை காரியாவத்தை, அப்புறம் 35 இருக்கு, 25 இருக்கு, 3 இருக்கு என்று சொல்லி. அப்போ எனவே அடுத்து அருணதி சிவம் சிவஞான போதத்துக்கு விரிநூல் செய்தார். அது பரவக்கம் சுவக்கம் என்ற 670 பாட்டு பக்கம் செய்தார். இவர் 12 சூத்திரம் தான் செய்தார். ஆனால் அவர் ஒரு பாட்டுக்கு விரிவாகவே செய்ய வேண்டிய நிலை வந்தது. அது பரவக்கம் செய்ய வேண்டிய நிலை அவருக்கு அக்காலத்தில் காபாலிகம் பாசுவதம் எல்லாம் வந்துட்டு இருக்குது. வந்துருக்குள்ள இந்த நம்ம பொன்னியின் செல்வன் கூட பார்த்தீங்கன்னா காபாலி பாசுவதம் வந்துட்டு இருப்பாங்க. வந்திருக்கிற சிறுத்தொண்டு நாயனார் கூட அந்த தாக்கம் தான் நமக்கு. அதனால் அந்த சமயத்துக்கெல்லாம் நமக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால் பரவக்கம், அது பரவக்கத்துக்கு எளிதாக சொல்லணும்னு சொன்னால் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை தம்மை உணரார். ஆமாம், தம்மை உணர மாட்டாங்க, இறைவன் கொள்கை உணர மாட்டாங்க பகுதி அவையடக்கத்தில். அந்த தம்மை உணராருங்கிற பகுதி தான் பரவக்கமே. தம்மையும் தம்மையான கொள்கை உள்ளாத பரவக்கம் என்றும் மிக விரிவாக சொன்னார். இந்த பகுதியை நமக்கு யாரும் சொல்லாத அளவை சொல்லி வச்சார். சாஸ்திரங்களே அளவை சொல்லியது சித்தியார் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் அளவை இருந்திருக்குது. அனைத்தும் புதுசுன்னு சொல்றதுக்கு இல்லை. நமக்கு மணிமேகலை எடுத்துக்கொண்டீங்கன்னா அளவை விரிவாக அளவைவாதின்னு சொல்லி அளவை மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. அங்கே தான் நமக்கு சைவம் என்று சொல்லே முதலுக்கு தான் வருது. மணிமேகலை சைவவாதி, அதுக்கு முன்னாடி சைவ வழிபாடு இருந்திருக்குது. சைவம் என்று சொல்லி சைவவாதி உன் கொள்கையை சொல்லுன்னு கேட்குறாங்க. இப்போ சைவவாதி தன்னுடைய கொள்கை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அட்டமுகூர்த்தம் தான் சொல்லப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த காலம் அதுதான் சிறப்பு. அப்போ நமக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் சோழ பேரரசில் மெய்கண்டாருக்கு முன்னாடி அருந்ததி சிவம் அவர் 2 நூல் தான் செய்தார். சித்தியார் 1 21 சித்தியார் செய்து அதுக்கு பின்னாடி நமக்கு உமாசிவம் வர்றாரு. உமாசிவம் 3க்கு முதல் வழி சாறு மாதிரி சிவபிரகாசம் செய்கிறார். சிவபிரகாசத்தில் மிக முக்கியமான முதல் கடல் வாழ்த்து. அது புறச்சமயத்துக்கு இருளாய் அகச்சமயத்துக்கு ஒளியாய் சத்துமெல்லாம் சொல்கிறார். அதை விட அந்த தெரித்த குறுமுதல் சிவஞான போதம் செப்பினர். அது நமக்கு இந்த சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு நூலாக இல்லையா என்பதுக்கு அடிப்படையான சான்று. சிவபிரகாசத்தில் மெய்கண்டார் சிவஞான போதம் சொன்னார். அப்படி மாணாக்கராக இருக்கக்கூடிய அருளஞ்சி சிவஞான சித்தியார் சொன்னார். 2 பேர் திருவுருளை வைத்துக்கொண்டு இறைவன் திருவுருளை வைத்துக்கொண்டு நான் சிவபிரகாசம் 100 பாட்டு செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ தெரித்த குறுமுதல்வர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். நல்லா விரிவாக சொல்லிட்டார். தெரித்த குறுமுதல்வர் தெரித்தன விளக்கமாக சொல்வதுக்கு குறித்தோன் கூற்றம் தெரித்த மொழி கிழவி என்பது தொல்காப்பியம். குறித்தோன் கூற்றம் தெரித்த மொழி கிழவி விளக்கமாக சொல்வதுக்கு தெரித்தல் என்பது பெயர். அப்போ சிவஞான போதம் தெரித்த குறுமுதல் செப்பினர், அவர் புதல்வர், அதாவது சீடனை மாணாக்கனை புதல்வர் என்று சொல்வது மரபு. அவர் மாணாக்கராக இருக்கக்கூடியவர் சிவஞான விரித்தனர். அதுக்கு பின்னர் வந்த நம்ம உமாவதி சிவம் இந்த நூல்களை சுருக்கமாகவும் விரித்தும் பலவற்றில் பாட வேண்டியது ஒரே நூல் தான். ஆனால் நமக்கு சொல்லும்போது வேறு வேறு எந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குது. அதனால்
குரல் வெண்பாவில் கொஞ்சம், ஆசிரியப்பாவில் கொஞ்சம், வெண்பாவில் கொஞ்சம் என்று வேறு வேறு பாட்டில் எல்லா யாப்புலேயுமா பாடலாம்னு நினச்சது உமாவதி வந்தால் நமக்கு அது கொஞ்சம் படிக்கிற இப்போ திருக்குறள் இருக்குன்னு சொன்னால் படிப்பா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருவருட் பையன் குரல் வெண்பாவில் ஆச்சு. சித்தியார் ஆசிரியர் சிவபிரகாசம். சிவபிரகாசம் ஒரு புதிய தன்மை என்னென்னு சொன்னால் 100 பாட்டுக்குள்ளே அந்த கொள்கையை அடைக்கிறார். அதில் பொது சிறப்பு 2ஆக பிரிக்கிறார். சைவ சாஸ்திரத்திலே பொது சிறப்புன்னு சொல்லுவது சிவபிரகாசம் தான். சிவமான போதத்திலையும் இல்லை, சிவஞான சித்தியாரிலேயே உரை எழும்போது பொது உண்மைன்னு எழுதுமே தவிர நூலாசிரியர் எங்கேயுமே பொது உண்மைன்னு பிரிக்கல. சிவபிரகாசம் மட்டும்தான் பொது உண்மை என்று 2ஆக பிரித்தாங்க. பிரித்தது மட்டும் இல்லாமல் அகச்சமயத்து வரக்கூடிய பாடானவாதம், சிவசவாதம், ஐக்கியவாதம் இருக்கலாம் மறுப்பு சொல்ல வேண்டிய சங்கற்ப நிராகரணம் அதையும் சேர்த்து சொன்னார். குருநாதருக்கு நெஞ்சு விடுதூது தூதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகையும் செய்தார். போற்றி பகருடை இது மாதிரி அவருடைய நூல்களில் அந்த நூல்களை விரித்து வேறு 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 நூல்கள் சொன்னால் எளிதாக இருக்கும் என்பதனால அந்த காலத்தில் இப்போ எனவே பழங்காலம் தொட்டு இருக்கக்கூடிய சைவம் சோழ பேரரசனுடைய பிற்காலத்தில் திருமுறை தொகுப்பட்டு கோயில்கள் வழிபாடு சிறந்திருந்ததுனால சாஸ்திர கோட்பாட்டில் மெய்கண்டார் அவற்றை சாஸ்திரம் முதல்ல தொடங்கினார். அதை விரித்து நமக்கு அருணதி சிவம் பல நூலை சொன்னார். அதுக்கு மற்ற நூல்கள் மற்றவற்றுக்கும் மறுப்பும் சேர்ந்து வேறு வேறு யாப்பில் வேறு வேறு முறையில் நம்ம உமாவதி சிவம் வேறு வேறு நூலாக செய்தார். இது அந்த காலத்தில். இதுக்கு முன்னேயே நமக்கு ஞானாமிர்தம் இருக்குது, ஆனால் அவை இது சேர்த்தப்படலை. ஏன்னா மெய்கண்ட சாஸ்திரம் என்று மெய்கண்டாரை அடிப்படையை கொண்டு வைத்தது. மெய்கண்ட சாஸ்திரம்னா மெய்கண்டாரோடு தொடர்ந்து வருகின்ற சாஸ்திரம் மெய்கண்ட சாஸ்திரம். அதனால ஒரு வரையாக செய்தாங்க. இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஞானாமிர்தம் நமக்கு காலத்தால் உட்பட்டதான். அது என்னங்கிட்ட ஆசிரியப்பாவால் செய்யப்பட்டிருக்கு. சங்க இலக்கியமாரே நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு இந்த நூல் மட்டும்தான் பாரம்பரியமாக மெய்கண்டாரிலேருந்து ஆரம்பித்து உமாவதி நூலோடு செய்தாங்க. அதனால் ஒரு வரை ஆயிடுச்சு. அதனால் பின்னாடி வரை துகளர் போதமெல்லாம் நல்ல நூல் தான் சிற்றம்பல நாடுகள் செய்தது. அது இதே மாதிரி நல்ல அருமையாக 101 வெண்பாத்தான். இன்னும் சொன்னால் அவர் மெய்கண்டார் சந்தானம்னு சொல்கிறார் நூலில். உள்ளே யாரும் நூல் மெய்கண்டார் சந்தானம் சொல்லலை, ஆனால் சிற்றம்பல நாடியவர்கள் சொல்கிறாங்க. அவரும் மிக மிக சிறந்த அந்த வேப்பன கதை நல்லா இருக்கு, மிக நல்ல ஒரு வரலாறு. அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருந்தாங்களாமா. தெரிஞ்சுக்கோண்டி மாணவர்களாக இருக்கு. வகுப்பில் அடிக்கடி சொல்கிறது ஆசிரியர்கள். அதான் வகுப்பு முடிச்சு சாப்பிட போனாங்களா, எல்லாம் சாப்பிட்டாங்களா. ஒருத்தர் மட்டும் அந்த சமையல்காரன் நெய் அந்த எண்ணெய் வேப்பனை ஊற்றி சமையல் செய்யிட்டா. வேப்பனையை ஊற்றி எல்லோரும் அதையும் சாப்பிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கசக்கதான் சொன்னாரா, தகுதி இல்லைன்றாங்களா, அவர் போயிட்டாரு. ஆமாம், தவச்சுவை உணரான்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு பாடம் கேட்கறதை பற்றி ஒரு சித்திரப்பாவேன்னு அத்தகடங்கிக்கெல்லாம் தெரியல.